நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகுது. இது வரைக்கும் படம் உலகம் முழுவதும் 160 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. படம் விடாமுயற்சி எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரல. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுனோட நடிப்பில் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் இது வரைக்கும் 160 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா நியூஸ் அன்அஃபிஷியலாக வந்திருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மதராசி. டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயனோட ஒரு ஆக்ஷன் பேக்கடு மூவி இது. சிவகார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்னும் ஃபுல்லாக எடுத்து முடிக்கல. 12 நாள் ஷூட்டிங்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. விது ஜாம்வேல் அவர்கள் துப்பாக்கி படத்துக்கு அடுத்ததாக சிவகார்த்திகேயனோட நடிப்பில் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் மதராசி படத்தில் நடிச்சிருக்காரு. பிஜு மேனன், விதுத் ஜாம்வேல், பிஜு மேனன், டான்சிங் ரோஸ் ஷபீர், விக்ராந்த்லாம் முக்கியமான லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு புது அப்டேட்ஸ் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. ஃபேஸ் ஃபிலிம்ஸ் இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்ததா கிருத்திகா உதயநிதியோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்காரு. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் அவர்கள் லீடாக நடித்த காதலிக்க நேரமில்லை படம் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய அடுத்த படத்தை கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் நடிக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் உலகம் முழுவதும் 1871 கோடி வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் இன்னைக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. புஷ்பா 2 படத்தோட மொத்த வசூலாக இதுவாக கூட இருக்கலாம். படம் இது வரைக்கும் தேட்டரில் மட்டுமே 1871 கோடி உலகம் முழுவதும் வசூலாகியிருக்கு. நடிகர் ஆதியோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் சப்தம். படம் பிப்ரவரி 28 டைரக்டர் அழிவழகன் இயக்கத்தில் தமன் மியூசிக்கில் ஒரு மியூசிக் பேஸ்டு ஹாரர் படமாக பிப்ரவரி 28 ரிலீஸ் ஆகுது. மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் தேட்டரில் இன்னும் 10 நாட்களில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நாளைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைமிங் அப்டேட்ஸ் சொல்லலை. ஜாக்கி சானோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். படம் அஃபிஷியலாக மே 30 இந்த வருஷம் 2025 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் மே 30 ரிலீஸ் ஆகுது.